எல்லாம் இறைவனுடைய படைப்பில் நம்ம எல்லாத்துக்கும் அறிவு சொல்லியிருக்கோம். ஏன் மனிதனுக்கு வந்து 6 அறிவு அப்படின்னு மனிதனுக்கு படைச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்குள்ளேயே கூட கொண்டு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவு வகையை ஏன் வகைப்படுத்துகிறாங்க. படித்தவங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாருன்னு சொல்கிறார் வள்ளுவர். இப்போ நாம் ஏன் அந்த அறிவு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அறிவுங்கிறது என்ன? அறிவுங்கிறது என்ன? பேச்சா, இல்லை சிந்திக்கிறதா, இல்லை படிப்பா, இல்லை திறமையா, இல்லை ஞானமா, இப்படி இருக்கு இல்லையா? அந்த அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, அதை ரொம்ப நம்ம நுட்பமாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அறிவு அப்படின்றத ஒரு விஷயத்தை தெரிந்து அதுக்கான வழியில் போகிறது. அதாவது ஒரு பாதையை தெரிஞ்சு போகிறதுக்கும் தெரியாமல் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். தெரியாமல் போகிறது இயல்பான அறிவு, தெரிஞ்சு போனது ஞானம். அப்போ அந்த அறிவு வந்து ஏன் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, மனிதர்கள் மட்டும்தான் இந்த அறிவிலிருந்து இன்னொரு அறிவுக்கு கடத்தும் போது அந்த 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 மூளையில் எதோ சொல்கிறாங்கல்ல, மூளையினோட செயல்பாடு நம்ம 5% 10% கூட பயன்படுத்தலாங்கிறல்ல. இந்த அறிவு அப்படின்றது மறைஞ்சிருந்து இருக்கும் உடல்ல. மறைஞ்சிருந்துன்னா கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அவங்க செயல்பாட்டில் புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்தை புரிஞ்சு செய்யறக்கும் புரியாமல் செய்யறக்கும் உள்ள வித்தியாசம் தான் அறிவு உள்ளவன் அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் யோசித்து பல விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து முடிவெடுத்து செய்வான். அவன் அறிவுள்ளவன். அறிவு இல்லாதவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பாட்டுக்கு செய்வான். அவன் பாட்டு ஒரு மண் பானையும் தெரியாமல் போட்டு உடைப்பான், தீயில கை விடுவான். அப்போ என்னென்னா, அவங்க பேர் பித்தர்கள்னு பேர், பைத்தியக்காரன்னு அர்த்தம். இப்போ இந்த 2 நிலையை நீங்கள் வச்சுக்கலேன். சில நேரங்களில் பைத்தியக்கார மாதிரி ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அறிவு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த அறிவினுடைய அளவு எங்கே நீங்கள் கணக்கெடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவனோட செயல்பாடுகள்லேருந்து எடுக்கணும். ஒரு விஷயத்தை பாருங்களேன், ஒரு பேனா இருக்குது, ஒரு பேனா இருக்குது வச்சுக்கலேன். இதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மதிப்பை வந்துடும். ஒரு ஒரு அறிவுன்றதை வந்து நீங்கள் அது ஒரு கருவி எடுத்தீங்கன்னா, அந்த கருவியை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அடுத்த நிலைக்கு அதை கொண்டு போயிடலாம். இப்போ நீங்கள் கவிதை எழுதுனீங்கன்னா நீங்கள் கவிஞன் ஆகிடலாம். ஒரு கதை எழுதுனா கதாசிரியர் ஆகிடலாம். சும்மா கிறுக்குனீங்கன்னா நீங்கள் கிறுக்குனாக தான் ஆக முடியும். அது அறிவானு சொல்ல முடியாது. அப்படின்னா உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய அறிவினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கும். இது ஒன்று. அப்புறம் வந்து நீங்கள் வந்து எதையெல்லாம் கருவியாக எடுத்துக்கிறீங்களோ அந்த கருவி தான் உங்களுடைய அறிவை மேம்படுத்தும். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க, உங்களை விட யார் திறமையானவங்களோ அவங்க கூட பழகுனீங்கன்னா நீங்கள் அந்த அறிவை உங்களால் எடுத்துக்க முடியும். அவங்களுக்கு சமமானது கிடையாது, அவங்களுக்கு அது போயிட்டே இருக்கும். இப்போது எப்படி ஒரு வாத்தியார் வந்து 1000 மாணவர்கள் உருவாக்குவாங்க, அப்புறம் 1000 மாணவர்களுக்கு உண்டான சக்தி அவர்கிட்ட இருக்கான்னா கிடையாது. அவர்கிட்ட ஒரே சக்தி தான் இருக்கும். அது என்ன சக்தி? இன்னொருவனை உருவாக்குதல். அதே மாதிரி உங்களுக்கு உருவாக்குற சக்தி என்னைக்கு வருதோ அன்னைக்கு அறிவு மேம்பட்டதாக மாறிடும். அப்போ அது வந்து நீங்கள் ஒரு 100 பேர் படிக்கிறீங்களா, 1000 பேர் படிக்கலாம், 1,00,000 பேர் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு எல்லை இருக்கா? அப்போ அறிவு எல்லையற்ற ஒரு பொருள். அறிவுக்கு வந்து எல்லையே கிடையாது. நீங்கள் முழு அறிவு பயன்படுத்திட்டீங்கன்னா பயன்படுத்துறது தான் அது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனாகுதுங்கிறது இல்லை, நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். இப்போ நல்ல வாகனத்தை பயன்படுத்தினா விபத்து ஏற்படாது. உங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும் நீங்கள் மோசமான வாகனத்தை இயக்கணும் என்ன ஆகும்? அது அதனோட வேலையை காட்டும். அதே மாதிரி நல்ல அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, எந்த தவறும் இல்லாமல் எதையுமே பிறருக்கு பாதிப்பு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறது சிறந்த அறிவு. அப்போ அந்த அறிவுக்கு அளவுகோல்லாம் கிடையாது. ஆனால் சின்ன குழந்தைக்கும் அறிவு இருக்கும், பெரியவனும் முட்டாளாக இருப்பான். நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ உங்களை நோக்கி தான் அது வரும். நீங்கள் வந்து ஆசை புகழை விரும்புனீங்கன்னா உங்களுக்கு புகழ் வரணும்னு ஆசைப்பட்டாலுமே போலி தான் அது. எதுவுமே கூட வராது. புகழ், பெருமை, பணம், ஆசை, அறிவு கூட வராது. இறந்தால் அதுவும் போயிடும். எதுவுமே கூட வராது. எதுவுமே கூட வராமல் நீங்கள் உயர்ந்தவன் எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னா உயர்நிலையை அடையக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த அறிவு தான். இந்த 6ஆம் அறிவு தான். அது 7ஆம் அறிவுக்கு போயிட்டா நீங்கள் உயர்நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். 7ஆம் அறிவுங்கிறது என்ன? உண்மையான 7ஆம் அறிவு என்ன அப்படின்னா, யாருக்கும் பாதகம் இல்லாமல் நல்லது மட்டுமே சொல்லி நல்லது மட்டுமே பேசி அவனுடைய செயல்களால் நல்லது மட்டுமே நடந்துட்டா அவன் மகான். அப்போ என்னன்னா, மகான்கள் 6ஆம் அறிவை கடந்து 7ஆம் அறிவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க மனைவி, மக்கள் அப்படியெல்லாம் தனியாக பிரித்து பார்க்க மாட்டாங்க. எல்லா உயிரும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும். அதனால் நல்லது பண்ணுற எல்லா உயிர்களுமே 7ஆம் அறிவை தொட்டது. 7ஆம் அறிவில் இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னா நம்ம அந்த 7ஆம் அறிவு சினிமா பார்த்தாலும் முடிவு பண்ணக்கூடாது. திறமை அதெல்லாம் கிடையாது. அறிவு வந்து திறமையே வேண்டியதில்லை. தனித்திறமையெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அதெல்லாம் யோசிச்சு பண்ணால் ஒரே வேலையை வந்து நீங்கள் பழகி பண்ணுறதுக்கும் பழகாம பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு 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 கற்றுக்கிட்டு பண்ணிடலாம் எல்லா வேலையுமே. ஆனால் அறிவு அப்படி இல்லை, அது இருக்கணும், உயர்நிலையில் இருக்கும். உயர்நிலையில் இருந்ததுன்னா யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் அது பார்க்காது.
எல்லா நிலையும் கீழே சின்ன குழந்தையா இருந்தாலும் அவங்களுக்கும் அறிவு இருக்குது, அவங்களுக்கும் ஞானம் இருக்குது. அந்த வயசுக்கு உண்டான ஞானம் இருக்குது. இப்போ சொல்ல முடியல, வயசுக்கு மீறின ஞானம்னு சொல்கிறாங்கல்ல, அது 7ஆம் அறிவை நோக்கி அப்பயே போகுதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பாடகர் இந்த திவினேஷ்னு ஒரு பையன் பாடுவான் ஜி தமிழில். அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த மற்ற பிள்ளைகள்லாம் பாடும்போது நாம் எப்படி பாடுறோம், என்னை பாராட்டுங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கும். நீங்கள் அதை பார்த்துருக்குன்னு தெரியல. நான் பொதுவாக எல்லாருக்காக சொல்கிறேன், நம்ம சேனல் எல்லாம் ஜாலியாக பேசுகிறப்போ எல்லாருக்காக சொல்கிறேன். அந்த பையனோட முகத்தில் எந்த விதமான இதுவும் இருக்காது. இப்போ 7ஆம் அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, உதாரணம் அவனை சொல்லலாம். நான் தெரிஞ்ச வரைக்கும் அவன் பாட்டுக்கு அவன் வர்றான், பழகிறான், பாடுறான், பண்ணுறான், நல்லா பாண்டியப்பா, சரிங்க, அவ்வளோதான். அவன் தான் முதல் பரிசு வாங்கினான். அப்போ என்னன்னா, அந்த அறிவை எப்படி இயல்பாகவே அந்த அறிவு என்ன பண்ணணும்னா கீழே இறங்காது. பேர் சொன்னீங்க? திவினேஷ். திவினேஷ். ஆமாம். அவன் சிம்மாசனம் போட்டு உட்காந்துக்குவான். அந்த மாதிரி ஆளுகிட்ட அந்த போலி இதெல்லாம் இருக்காது. இதான் உதாரணம். இப்போ உங்களுக்கு இப்போ எல்லாரும் பேசினால வந்தது என்னன்னா, இதுதான் உதாரணம். அவன் தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டான். நமக்கு இவ்வளோ திறமை இருக்குது அவனுக்கே தெரியாது. அவன் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, கேட்குறாங்க, எத்தனை நாள் கற்றுருப்பேன் அப்படின்ட்டு. ஒரு 4 நாள் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறான். என்னப்பா 4 நாளுங்கிற? அவன் சொல்லி கொடுத்தாங்க, கேட்டேன், பாடிட்டேன். அதே ஒரு 20 வயசு 25 வயசு வேணும்னு வச்சுக்க, நான் ஒரு 3 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை அங்கே பண்ணேன், இங்கே பண்ணேன், அவங்ககிட்ட பண்ணேன், எல்லாம் பில்டப் பண்ணுறான்ல. இந்த பில்டப் இல்லாமல் இருந்தால் அது 7ஆம் அறிவு. பில்டப் பண்ணால் 6ஆம் அறிவு. இல்லை, ஒரு பில்டப்பே பண்ணல, ஒன்றுமே பண்ணல, திறமையே வெளிப்படுத்தலைன்னா 5ஆம் அறிவு. அவ்வளோதான். இதுதான் அறிவு. ஆமாம், இதுதான் அறிவு. அறிவுடைய அளவுகோல் அதுதான்.